திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கி ஒரு குழந்தை உள்பட 6 பேர் உயிரிழந்த சோகம். திண்டுக்கல் மருத்துவமனை தீ விபத்தில் காயமடைந்த 28 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதி. தீ விபத்தில் படுகாயமடைந்த 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் சிலர் நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள் என்று தகவல். மின்கசிவினால் ஏற்பட்ட புகைமூட்டத்தால் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தகவல். லிப்டில் ஏற்பட்ட புகைமூட்டத்தில் சிக்கி மயக்கமடைந்த 6 பேர் உயிரிழந்திருப்பதாக தீயணைப்புத்துறையினர் தகவல். தீ விபத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லிப்டில் சிக்கி உயிரிழந்த சோகம். தீ விபத்து ஏற்பட்ட திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக விளக்கம். தீ விபத்து ஏற்பட்ட தனியார் மருத்துவமனையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி நேரில் ஆய்வு. தீ விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல். தீ விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு மாற்றம். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற நடவடிக்கை. திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் 6 பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கருவறை முன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்பு. (2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை தீபமலையில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. நிலச்சரிவு காரணமாக மிக குறைவான நபர்களை மலையேற அனுமதி. தமிழகத்தில் மீண்டும் தீவிரம் அடைந்தது வடகிழக்கு பருவமழை. சென்னை உள்பட பல மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 16ஆம் தேதி வட இலங்கை தமிழகத்தை அடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 2 வாரத்திற்கு புயல் உருவாக வாய்ப்பு இல்லை. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை, விழுப்புரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. கனமழையால் புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக நாளை நடைபெற இருந்த கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வு ஒத்திவைப்பு. தேர்வு நடைபெறும் தேதி மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் முழு கொள்ளளவை நெருங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி.
சம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை. கனமழைக்கு பயந்து சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்களை நிறுத்திய உரிமையாளர்கள். வெள்ளியன்றும் கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து உஷார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோயிலை தாண்டி உள்ள கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் வாய்க்காலில் கரை புரண்டோடும் தண்ணீர். காட்டாற்று வெள்ளத்தால் மெயினருவியின் பாலத்தின் தடுப்புகள் உடைப்பு. தொடர் கனமழை எதிரொலியாக தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் 24 மணி நேர அவசர கட்டுப்பாட்டு அறை எண் அறிவிப்பு. மழை பாதிப்பு தொடர்பான உதவிகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று தூத்துக்குடி மாநகராட்சி அறிவுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் மாயம். மீனவர்களை கண்டுபிடித்துக் கொடுக்க தூத்துக்குடி மீனவர்கள் கோரிக்கை. தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல தடை. வரும் 16ஆம் தேதி பக்தர்கள் மலையேற வனத்துறை தடை. ஈரோட்டில் சொத்து பிரச்சனையால் வீடு புகுந்த தம்பதியை வெட்டி கும்பல். மனைவி உயிரிழப்பு, கணவன் கவலைக்கிடம். சென்னை அயனாவரத்தில் கஞ்சா போதையில் வீடு புகுந்து வெட்டியதில் பெண் படுகாயம். பெண் காவலரின் சகோதரர் உள்பட 3 பேர் கைது. மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் போராடும் மக்களுக்கு சீமான் நேரில் ஆதரவு. பறப்பதற்கு போதிய விமானம் இல்லாத போது விமான நிலைய விரிவாக்கம் எதற்கு என்றும் கேள்வி. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 6 தொகுதிகள் கேட்கப்படும். கடந்த முறை போட்டியிட்ட 3 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய நிலையில் அக்கட்சியின் தலைவர் காதர் முஹைதீன் பேட்டி. பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு கேரளாவுக்கு நிதி கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அரசியலமைப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம். மக்களவையில் இன்று மற்றும் நாளை நடைபெறும் விவாதத்தை தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகரிப்பதாக அமைச்சர் நிதின் கட்கரி கவலை. நாட்டில் பெரும்பாலானோர் சாலை விதிகளை மதிப்பதே இல்லை என்றும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் உரிமை மீறல் தீர்மானம். எம்பிக்களை அவமதிக்கும் கிரண் ரிஜிஜுவுக்கு எதிராக மாநிலங்களவையில் சிறப்புரிமை தீர்மானம் தாக்கல். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சந்தீப் தீக்ஷித் போட்டி. இலங்கையில் ரீல்ஸ் மோகத்தில் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண்.
புதருக்குள் விழுந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பெண் சீன சுற்றுலா பயணி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார் தமிழக வீரர் குகேஷ். சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு இந்திய மதிப்பில் 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்ற குகேஷுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து. தமிழக வீரரின் திறமையை உலகத்திற்கு குகேஷ் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். வங்கதேசத்திற்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி. ஒருநாள் தொடரில் 3-0 என வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்த வெஸ்ட் இண்டீஸ். ஈஸ்ட் பெங்கால் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி. ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி. தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் டெல்லி அணி வெற்றி. யூபி யோதாஸ் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிரா. திருத்தணி முருகன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட ரசிகர்கள். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளையொட்டி கூலி படத்தின் கிளிம்ஸை வெளியிட்டது படக்குழு. நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்களுடன் ரஜினிகாந்த் துள்ளலாக நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரல்.